டிஜே 360 குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு 360 எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். என் கூட அபினவ் மற்றும் தீனா இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம். 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 ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு திருச்சபை வீடியோலாம் தமிழ்நாடு சட்டமன்ற வீடியோலாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். ஏன்னா திருச்சபை நீங்க சொன்னது தப்பு இல்லை, ஏன்னா கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. திருச்சபை மாதிரி தான் இருக்குல்ல. போக போக பார்த்தா நம்ம வந்து சர்ச்சில் ஃபாதர் பேசுகிறத பார்க்குறோமா, இல்லை வந்து சட்டமன்றத்தில் சபாநாயகர் அமைச்சர்லாம் பேசுகிறது பார்க்குறோமாங்கிற மாதிரி ஒரு விதமான கன்ஃபியூஷனில் தமிழ்நாடு அரசு போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் மெயினாக பேச போகிறோம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது. குறிப்பாக தமிழக சட்டமன்றத்தை தமிழக திருச்சபையாக மாற்றுறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கான பதில்களும் இன்னும் கூடுதலான கேள்விகளும் தான் அந்த நிகழ்ச்சியில் இருக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருங்க. ஸோ முதல் விஷயத்துக்கு போயிடுவோம். இந்த சந்தேகம் ஃபஸ்ட்டு எப்போ வந்தது அப்படின்னா, நம்ம சபாநாயகர் அவர் வந்து பைபிள் வசனத்தை வச்சு, ஐயோ இந்த சட்டசபை வீடியோலாம் பார்த்து தமிழ் நமக்கே ரோல் ஆகுது, ஒழுங்காக பேசிகிட்டு இருந்தேன், எனக்கே தமிழ் ரோல் பண்ண சறுக்க வச்சுட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ ஓகே, அது அவருடைய ஒரு மத நம்பிக்கை. ஒரு முதல் விஷயம் பண்ணுறாரு. கடவுள் மேலே நம்ம தப்பு சொல்லலை. சட்டமன்றத்தில் வந்து கடவுள் நினைக்கக்கூடாதா, இல்லை கடவுளை பற்றி பேசக்கூடாதாலாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் தவறு இல்லைன்ட்டு நானும் சரி அதை கடந்து போயாச்சு. அவர் ஒரு கிறிஸ்தவர். அந்த நம்பிக்கையில் அவர் அவருடைய மதத்தை பற்றி அவர் சொல்லிவிட்டு, அதில் இருக்கிற வாசகத்தை சொல்லிவிட்டு அவருடைய உரையை ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிறது நினச்சேன். அப்புறம் பார்த்தா ஃபோட்டோ இங்கே வந்து பேக்கெட்டில் ஜீசஸோடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவர் வந்து சட்டசபைக்கு வந்துட்டு இருந்தார். அப்புறம் முதலமைச்சருடைய கேபினில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஒரு சிலுவை வந்து நல்லா தெரிகிற மாதிரி அவரும் வச்சுருக்கார். அப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட பேர் அமைச்சராக மினிஸ்ட்ரியில் கிறிஸ்துவர்கள் வந்திருக்காங்க போல. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிறிஸ்துவ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வந்திருக்கு. எம்எல்ஏ நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இதே மினிஸ்டர் வந்து பட்ஜெட் தாக்கலுக்கு வரும்போது கையில் சிலுவையோட தான் வந்திருந்தார். அந்த பட்ஜெட் தாக்கல் எடுத்துகிட்டு வரும்போது அது ஒரு பேப்பராக பேம்ப்ளெட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதோட கையில் வந்து எல்லாருக்கும் பட்டவர்த்தமாக தெரிகிற மாதிரி கையில் வச்சுருந்தார். ஜபமாலை வச்சுருந்தார். இதெல்லாம் கூட ஒரு ஹிந்துவாக நம்மளால் ஏற்றுக்க முடியுது. ஏன்னா நம்ம இருக்கிறதுலே உலகத்தில் செக்குலர் ரிலீஜன் அப்படிங்கிறது ஹிந்து தான். அதே மாதிரி இந்தியா தான் உலகத்திலே செக்குலர் கண்ட்ரி. என்ன நமக்கான பாடம் எடுப்பானுங்க இந்த வீணா போனவங்கலாம். ஹிந்துக்களுக்கும் இந்தியர்களுக்கும் செக்குலரிசம்னா என்ன தெரியுமா ப்ரோ அப்படின்னு செருப்பை கழட்டி அடிப்போம், ஓடிடு. எங்களை விட உங்களுக்கு யாருக்குமே தெரியாது உலகத்தில். ஸோ நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கோவம் வரல. எனக்கு கோவம் வரல. சட்டசபையில் சபாநாயகர் ஃபோட்டோ இயேசு ஃபோட்டோ பேக்கெட்டில் வச்சுட்டு வர்றாரு, எனக்கு கோவம் வரல. சிஎம் கேபினில் சிலுவை இருக்குது, எனக்கு கோவம் வரல. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அந்த சிலுவையோட அந்த பட்ஜெட் எடுத்துகிட்டு எனக்கு கோவம் வரல. அதெல்லாம் மத நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு தேவையில்லை. நான் நம்புறதை நீ நம்புறியாங்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒன்று நம்பு. ஆனால் உனக்கு தான் நீ நம்புறதே நானும் நம்பணும். நான் நம்புறதெல்லாம் சாத்தான், நான் நம்புறதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் தான். ஓகே, எங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து என்றைக்குமே இருந்தது கிடையாது. ஸோ எனக்கு அதில் எந்த விதமான ஒரு கோபமும் வரல. ஆனால் அமைச்சர் மரியா வில்சன், ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவர் வந்து சமீபத்தில் பேசின பேச்சை கேட்கும்போது எனக்கு இரிட்டேட் ஆகிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இரிட்டேட் ஆகிறது முக்கியம் கிடையாது. உங்களுக்கெல்லாம் இரிட்டேட் ஆகிறதுங்கிறது முக்கியம் கிடையாது. சவுக்கு சங்கர் மாதிரி திமுகவில் இருக்கக்கூடியவர்கள், இல்லை இத்தனை நாள் ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கும் பிஜேபி காரங்களுக்கும் செக்குலரிசம்னா என்னன்னு தெரியுமான்னு பாடம் எடுத்துகிட்டு இருந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தங்களைத்தானே முற்போக்குவாதிகள்னு சொல்லக்கூடியவங்களுக்கே கோபம் வந்து சவுக்கு சங்கருடைய ரீசெண்ட் வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு, ஐ எம் அ பார்ன் ஹிந்து. சவுக்கு சார், இதே தான் நாங்களும் சொன்னோம். நாங்களாக ஒன்றும் சொல்லலை. இந்த மாதிரி சில சேட்டைகள் எங்கள் கண்ணுக்கு படும்போது, எங்கள் காதுக்கு படும்போது, ஹிந்து மதத்தில் இருக்கிற கடவுளெல்லாம் சாத்தான்னு ஒருத்தன் சொல்லும்போது நீ எப்படி சொல்லலாம், ஹிந்து கடவுளை எப்படி நீ அப்படி அவமானப்படுத்தலாங்கிற கேள்வியை கேட்கும்போது தான் எங்கேயோ இருந்து உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஏதோ ஹிந்துக்கள் வந்து கிறிஸ்துவர்களை நசுக்கிற மாதிரி, ஹிந்துக்கள் வந்து இஸ்லாமியர்களை நசுக்கிற மாதிரி தோணுச்சு. விஷயம் அது கிடையாது. இப்போ உங்களுக்கு எப்படி கோவம் வந்ததோ, இப்போ சவுக்கு சங்கர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி கோவம் வந்ததோ அதே மாதிரியான கோவம் தான். தேவையில்லாமல் ஏன் ஹிந்துக்களை அவங்க சீண்டுறாங்க? மோகன் சிலாசரஸ் என்ன சொன்னார்? முருகப்பெருமானையே சாத்தான் குடிகொண்டு இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் கோவில், அந்த மாதிரி கோயிலெலாம் குறிப்பிட்டு அவர் வந்து அதை இன்டைரக்டாக நம்ம வந்து சொல்கிறாரு. திருமாவளவன் என்ன சொன்னார்? கோயிலுக்கு போனால் ஆபாசமான சிலைகள் இருக்குது அப்படிங்கிறார். அப்போ அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு கோவம் வருது. உங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கு, எங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கு. முன்னாடி கோவம் வந்தவங்கள சங்கின்ட்டீங்க, இன்றைக்கி உங்களுக்கு கோவம் வந்திருக்கு. அப்போ நீங்கள் சங்கியா? ஏன் உங்களுக்கு கோவம் வருது? அப்போது சங்கின்னு நீங்கள் யாருக்கெல்லாம் முதிரை குத்துனீங்களோ அவங்களுக்கு இயேசுநாதர் மேலேயோ அல்லா மேலேயோ இல்லை அதை ஃபாலோ பண்ணுறவங்க மேலேயோலாம் கோவம் இல்லை. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு எங்கள் முருகனையும் எங்கள் சிவனையும் எங்கள் பிள்ளையாரையும் எங்கள் தேவிகளையும் அவமானப்படுத்துகிறவங்க மேலே தான் எங்களுக்கு கோவம்.
இப்போ உங்க கோவம் உங்களுக்கு வந்துச்சுல்ல? இப்போ விஷயம் என்னன்னு கேட்டா, இவங்க மத அடையாளத்தை இங்க காட்டுனது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாடாளுமன்றத்துல எடுத்துக்கிட்டா, பாஜகவினுடைய எம்பிக்கள் பதவி பிரமாணம் பண்ணும்போது ராதே ராதேன்னு சொல்றாங்க. அசாதுதீன் ஒவைசி பதவி பிரமாணம் பண்ணிக்கும்போது அவருடைய மத முறைப்படி பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிலீஃப் இருக்கோ அதை அவங்க வந்து அந்த பிலீஃபின் படி அவங்க நடந்துக்கிறாங்க. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இது பிலீஃபை வெளிப்படுத்துற மாதிரி இல்ல, மாறா ப்ரமோட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு விஷயத்தை தாழ்த்தி இன்னொரு விஷயத்தை ப்ரமோட் பண்ற மாதிரி. கிறிஸ்துவ மதத்தை தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ மதமாக மாத்துற மாதிரி நமக்கு தோணுது. அப்படிதான் இவங்க இதை கொண்டு போறாங்க. இந்த தாவேகா அரசு அதை தான் செய்யறாங்க. இல்ல, தமிழை தாழ்த்தி அதை கொண்டு வராங்க அப்படின்றது தான் இங்க முக்கியமான அடுத்த பாயிண்ட்டுக்கு அதுதான் வரேன். இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க பாராளுமன்றத்தில் தான் பண்ணாங்கன்னு. பாராளுமன்றத்தில் நம்ம பிரதமர் எந்த பிரதமரை தமிழ் விரோதின்னு சொல்றாங்களோ, எந்த பிரதமரை தமிழர்களுக்கு எதிரானவர்னு சொல்கிறாங்களோ, அந்த பிரதமர் இந்தியாவினுடைய வடப்பகுதியில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியாரையோ சன்னியாசிகளையோ கூட்டிகிட்டு வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அதோட இனாகரேஷனை பண்ணலை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்களை கூட்டிகிட்டு போய் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டு ஆதீனங்கள் யாராவது அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்களா? யாராவது அதுக்கு நன்றியோடு இருக்காங்களா? தமிழுக்கு இதை விட ஒரு இந்தியாங்கிற ஒரு பெரிய ஒரு மாபெரும் ராஜ்யத்தினுடைய நாட்டினுடைய இந்த உலகத்தில் இன்னைக்கு 3வது பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய, நாளைக்கு உலகத்தையே வழிநடத்தக்கூடிய இந்த நாட்டினுடைய பார்லிமெண்ட், தி டெம்பிள் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி, அதோட இனாகரேஷனுக்கு தமிழுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம். செங்கோல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் போய், சன்னியாசிகள் போய் தமிழ் மந்திரத்தில், சம்ஸ்கிருத மந்திரம் கிடையாது, தமிழில் உச்சரித்து மந்திரத்தை சொல்லி அதை வந்து ஏற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருக்கு நன்றி கிடையாது. இங்க ஒரு கட்சி என்ன சொன்னாங்க, அது மதவாதம்னாங்க. ஆனா ஒரு விஷயத்தை மறைச்சிட்டாங்க. அது மதவாதம். ஆனா ஒரு விஷயத்தை மறைச்சிட்டாங்க. என்னன்னா, அதே நிகழ்ச்சியில கிறிஸ்தவ இஸ்லாமிய பண்டிதர்களும் அங்க இருந்தாங்க. அப்படி ஆனா ஹைலைட் இங்க ஆதீனங்களுக்கு போச்சு. ஏன்னா தமிழர்களினுடைய பாரம்பரிய செங்கோல். எப்படிங்க அது மதமாச்சு? காவி வந்தாலே உங்களுக்கு மதம். தமிழ் தாங்க அங்க பாடி இருக்காங்க. தமிழ்ல தாங்க நம்ம ஆதீனங்கள் என்ன பாடுவாங்களோ, என்ன பேசுவாங்களோ, அந்த மந்திரங்கள் தான் நாங்கள் தமிழ் வார்த்தைகளால் தானே அங்கே வந்து அந்த இனாகிரேஷனே நடந்தது. அப்போது அது தமிழ் வாதம் தானே சொல்லியிருக்கணும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி கொடுத்துருக்கணுமே பிரதமருக்கு. அவருக்கு ஷார்ட்டேஜ் வந்ததில் 40, தமிழ்நாட்டில் இருந்து அந்த 40 கொடுத்துருந்தா. ஆனால் அவர் அதையும் தாண்டி இன்றைக்கும் தமிழுக்கு எவ்வளவோ செஞ்சிட்ருக்கார். பார்லிமெண்ட்டினுடைய வடிவமே, பார்லிமெண்ட்டினுடைய தீமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மயில் முருகர், அதில் இருக்கக்கூடிய இருக்கைகளினுடைய எண்ணிக்கையெல்லாம் கூட்டிங்கன்னா 8 முருகருடைய நம்பர் வரும். தமிழையும் தமிழர்களுக்கும் இவ்வளவு யோசித்து சிந்திச்சு தமிழினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் மதவாதி, ஆனால் ஒரு மதத்தையே ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரப்பூர்வ மதமாக மாற்ற முயற்சிக்கிறாங்க அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சிக்கு நீ இவ்வளவு சப்போர்ட்டிங்க அப்படிங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. பிரதமர் மோடி ஐஐடியோட கான்வெகேஷன்ல கலந்துக்கிறாரு. அங்க தைத்திரி உபநிஷத்துல ஒரு ஸ்லோகம் வந்து சொல்லப்படுது. அது மதம் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்லோகம் கிடையாது. ஸ்லோகம்னாலே உங்களுக்கு மதம் தான். மாணவர்கள் எப்படி வாழணும், அவங்க வந்து எப்பவுமே கல்வி கற்பதை நிறுத்தக்கூடாது, எல்லாத்துக்கும் உதவணும், பெரியவர்களை மதிக்கணும், ஆசிரியர்களை மதிக்கணும், இந்த மாதிரியான ஸ்லோகம். அதை மதவாதம் பிராண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சிஎம் விஜய் என்ன சொன்னாரு, தமிழ் தாய் வாழ்த்துக்கு தான் முக்கியத்துவம்னாரு. YMCL என்ன நடந்துச்சு, கிறிஸ்தவ மத பாடல் ஜபம் பண்ணிட்டு பண்றாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்றாங்க, தமிழ் தாய் வாழ்த்த பின்னாடி பாடுறாங்க. அமைச்சர்கிட்ட கேட்டா இது கிறிஸ்துவ நிறுவனம் தானே, அங்க அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அப்போ ஐஐடி வந்து இந்திய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் போது அது மதவாதம். நீங்க ஒரு மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழை பின்னோக்கும் போது அது வந்து சிறுபான்மை இன்ஸ்டிடியூஷனா மாறிடுது. இல்லை, எவ்வளோ குழப்புறாங்கன்னு பாருங்களேன். இப்போ ரீசெண்டாக வந்தே மாதரத்துக்கு ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணாங்க. யார் பண்ணாங்க? மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து பண்றாங்க, ஹோம் மினிஸ்ட்ரி. அதில் என்னன்னா, ஜனகணமனைக்கு முன்னாடி வந்தே மாதரம் பாடணும், நேஷனல் ஆந்தமுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரைட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நேஷனல் சாங்குக்கும் இருக்கணும், வந்தே மாதரத்துக்கும் இருக்கணும். உடனே தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளும் இந்த எல்லா டுபாக்கூர்களும் சேர்ந்து ஒரு தீர்மானம், தமிழ் தாய் வாழ்த்து அவமானப்படுத்திட்டாங்க, தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும், தமிழர்கள் நம்ம அப்படின்னு சொல்லி. அந்த சர்க்குலரில் வந்தே மாதரம் முதல்ல பாடணுமா, ஜனகணமன முதல்ல பாடணுமாங்கிற ஆர்டர் தான் இருக்குது. அந்தந்த ஸ்டேட் சாங்ஸை நீங்கள் எங்கே வேணால் பாடிக்கலாம். முதல்ல பாடுங்க, கடைசி அதில் இல்லவே இல்லை, கடைசியில் பாடுங்க, அதை பற்றி பாடுங்க, பாடாமல் போங்க, அதை பற்றி அதில் கவலையே இல்லை. வந்தே மாதரத்துக்கும் ஜனகணமனாவுக்கும் ஒரே ஈக்குவல் ரைட்ஸ். ஃபஸ்ட்டு வந்தே மாதரம் பாடணும், அதை முழுக்க பாடணும், இவ்வளோ பத்திகள் பாடணும், இவ்வளவு தான் அந்த சட்டத்தில் இருக்குது. ஆனால் மக்களை குழப்ப தமிழ்தாய் வாழ்த்தை வந்து எப்படி பின்னாடி பாடுறது, நம்ம வந்து முன்னாடி தான் பாடணும், நம்மளாம் தமிழர்கள். சொன்னியா இல்லையா? அப்போ அந்த ராஜேஷ் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், அமைச்சர் ராஜேஷை. எப்படி உங்கள் நிகழ்ச்சியில், நீங்கள் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் கிறிஸ்துவ ஜெபப்பாடலுக்கு அப்புறம் வந்து ஜனகணமன பாட முடியுது, தமிழ்தாய் வாழ்த்து பாடினீங்க. சரி, உங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு,
அதாவது திமுக மேலே நம்மளுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்குது. நம்மளை மாதிரி திமுகவை யாருமே விமர்சனம் பண்ணியிருக்க முடியாது. என்ன இன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவன்லாம் 24 வரைக்கும் திமுகவுக்கு சொம்படிச்சு ஓட்டு போட்டவன். திடீர்னு விஜய் வந்தோடனே திமுக கெட்டவன் ஆகிட்டாங்க. அவங்களெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுருங்க. நம்ம திமுகவை விமர்சனம் பண்ணுறவங்க தானே. ஆனால் திமுகவில் அந்த எம்எல்ஏ அவர் கேட்டது நியாயமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து பட்ஜெட் படிக்கிறீங்க. ஏன்னா அவருக்கு பாவம் முன்னாடி இருந்த அவருடைய ஆட்சியில் முதல் 3 வருஷம் பட்ஜெட் படித்தவருக்கு இதை விட தத்துக்கா புத்துக்கா தமிழில் பிடிஆர். அவர் தமிழர்களுக்காக பயங்கரமான பெரிய தியாகி. அதனால தான் எலெக்ஷனில் தோத்தோன்னே வெளிநாட்டுக்கு போயிட்டார். திருப்பி அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சா வருவார், இல்லைன்னா இல்லை. மதுரைக்காரர் தான், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. இல்லையா இங்கேயும் மதுரையிலே எப்போ வந்தார்? எப்போ 2016க்கு முன்னாடி வந்தார். அதுக்கப்புறம் 10 வருஷம் எம்எல்ஏ இருந்தார், போயிட்டார். அவர் தத்துக்கா புத்துக்கா. அந்த டைமில் இவரால் சொல்ல முடியாது. சொந்த கட்சி இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இது ரொம்ப நாளாக இப்படி பட்ஜெட்டு தான் ரொம்ப முக்கியம். அதில் அந்த எண்ணிக்கை படிக்கிறதுலாம் முக்கியம். 2,80,90,448 இப்படின்னு அவர் கேட்கணும்னு ஆசை. ஆனால் எல்லா நிதி அமைச்சரும் எப்படி படிக்கிறாங்க? 2,38,40,40,38,170 அப்படின்னு படிக்கிறாங்க. இப்படி ஒரு எண்ணிக்கை இருக்குமா? கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. நான் எப்படி சட்டமன்றத்தை பார்த்து தமிழ் மறந்து போறேனோ, எனக்கு ஆல்ரெடி மேக்ஸில் வீக்கு. 40-25 இப்படி ஒரு நம்பர் ஆல்ரெடி மேக்ஸில் வீக்கு. இந்த அசம்பிளியில் பட்ஜெட் படிக்கிறது கேட்டால் இன்னும் எனக்கு மேக்ஸ் இதெல்லாம் மறந்துடுவேன்னு போல இருக்கு. இப்போது அதுக்கு அவர் வந்து ரொம்ப ஒரு அவர் ரொம்ப கைண்டாக தான் கேட்டிருக்காரு. சார், நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன், கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா அந்த தமிழ் உச்சரிப்பெல்லாம் பண்ணுங்க. இப்படி ஒரு ரிக்வெஸ்ட். உடனே இவர் எந்திரிச்சு என்ன சொல்லியிருக்கலாம்? சரி, உங்கள் அமைச்சரை விட மோசமாக ஒன்றும் படிக்கலாங்க, உங்கள் அமைச்சரை விட நான் நல்லா படித்தேன். நியாயம் தானே? ஒன்று நியாயம்தான். ரெண்டாவது, இவங்கெல்லாம் திராவிட மாடலில் தானே படிச்சிருப்பாங்க, அதனால தமிழ் சரியாக உச்சரிக்க முடியாமல் வளர்ந்துருப்பாங்க. சரி, அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கலாம்? இல்லை சார், நான் வளர்ந்த சூழ்நிலையில் என்னால் தமிழ் சரியாக உச்சரிக்க முடியல, ஆனால் நான் இனிமே முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனை. நீங்கள் அவ்வளோ கைண்டாக கூட சொல்ல வேணாங்க. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ கைண்டாக எதிர்கட்சியோட கைண்டாலாம் நீங்கள் பேச வேண்டாம். நீங்கள் வந்து ஹலோ சார், முதல்ல நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கட்சிக்காரங்களை பாருங்கள். பிடிஆர் எப்படியெல்லாம் தமிழ் படித்தார், உங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாராலையும் தமிழ் படிக்க முடியுமா, பேச முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டு அதை கடந்து போயிருக்கலாம். நான் பார்த்துக்கிறேங்க, நான் எப்படி படிக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஏதாவது எனக்கு பிரச்சனை இருந்தால் மக்கள் சொல்லட்டும், அடுத்த தேர்தலில் என்ன தோக்கடிக்கிட்டோம், நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி அவர் உட்காந்துருக்கலாம். அப்படியே சொல்லிக்கலாம். எல்லாத்துக்கும் 6 மாதம் டைம் கேட்குறாங்களா, இது மாதிரி எனக்கு ஒரு 6 மாதம். சூப்பர், நல்ல பாயிண்ட். டியூஷன் போயிட்டு வரேன், தமிழ் கற்றுக்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு 6 மாதம் தமிழ் கற்றுக்க எனக்கு டைம் தாங்க. 30 வருஷமா இதே எஜுகேஷன் ஃபீல்டு. அதுதான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். இப்போ தீனா சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் வரேன். இப்படியெல்லாம் சொல்லி அவர் உட்காந்து இருந்திருக்க வேண்டியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, திஸ் இஸ் மை யூனிக். நான் 30 வருஷமா ஒரு கல்வி நிறுவனம் நடத்துகிறேன். நான் இங்கிலீஷ்லேயே பேசி பழகிட்டேன். 30 வருஷமா எங்கே சார் கல்வி நிறுவனம் நடத்துறீங்க? இங்கிலாந்துலையா, இல்லை ஸ்காட்லாண்ட்லையா, இல்லை அயர்லாண்ட்லையா, இல்லை அமெரிக்காவிலையா? இங்கே செம்மஞ்சேரியில் தானே, இங்கே இருக்கக்கூடிய பூந்தமல்லியில் தானே நடத்துகிறீங்க. அங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க மக்கள்? மொழி இங்கிலீஷ் மொழியாக பேசுகிறாங்க. தமிழ் மொழி தானே. தமிழ் மொழி எப்படி நீங்கள் மறக்கலாம்? தமிழ்நாட்டில் கல்வி நிலையை நடத்திக்கிட்டு தமிழ் மொழியை நீங்கள் எப்படி மறப்பீங்க? எப்படி நடத்தி? சரி, இங்கிலீஷாவது கரெக்டாக பேசுங்க. அதுதான் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, 30 வருஷமா நிறுவனம் நடத்திட்டு ஆங்கிலத்தையும் அவர் தப்பாக தான் உச்சரிக்கிறார். திஸ் இஸ் மை யூனிக்குங்கிறாரு. யூனிக் இல்லை சார், யூனிக்னஸ். ஸோ ஆங்கிலமும் நீங்கள் தப்பு தான் பேசுகிறீங்க. நான் அதை வந்து கிண்டல் பண்ணவே மாட்டேன். ஆங்கிலம் தப்பாக பேசுகிறவங்களாம் நான் கிண்டல் பண்ணவே மாட்டேன். அது நமக்கு தேவையில்லாத ஒரு மொழி, ஒரு கூடுதல் லாங்குவேஜ் இப்போ நானும் நிறையா என்னுடைய இன்ஸ்டாகிராமில், பர்சனல் இன்ஸ்டாகிராம்லலாம் ஆங்கிலத்தில் தான் போடுறேன். நான் ஒன்றும் அப்படியே ஆங்கிலத்தை அறுத்து தள்ளி இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் பேசுவேன். வேணா பாரு, பார்க்காடவும் போ அப்படிங்கிறது தான். ஸோ அதையும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆங்கிலம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, தமிழ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அவர் ஒன்று சொல்கிறார், தமிழ் மொழியை விட கிறிஸ்துவ மொழியில எங்களுக்கு ஒன்று சொல்லி தந்திருக்காங்க, அன்பு சொல்லி கொடுத்து. அன்பு. ஐ எம் a born Christian. அதுக்கு அப்புறம் வருவோம், பார்ன் கிறிஸ்டியனுக்கு அப்புறம் வருவோம். அன்பு, அமைதி, பொறுமையா. பொறுமை இல்லாமல் தானே சார் நீங்கள் சட்டமன்றத்தில் எழுந்து கத்துறீங்க. ஒரு சின்ன விமர்சனத்தை கூட உங்களால் தாங்க முடியலையே. இல்லை, அன்பு பொறுமைன்னு சொல்லிட்டு அந்த மைக்கை டமார்னு கீழே வச்சுறாரு. அது கூட பொறுமையா இல்லை. நீங்கள் மினிஸ்டர் ஆயிட்டீங்க. பழைய ரவுடியசம், பழைய இந்த என்ன சொல்கிறது கெத்து மக்களுக்கு இப்போ நீங்கள் ஆன்சரபிள். உங்களுடைய ஆக்ஷன் சிஎம் விஜய்க்கான கிரெடிபிலிட்டியை கூட்டும் குறைக்கும். இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் முதலமைச்சர் விஜயினுடைய கிரெடிபிலிட்டியை குறைக்கக்கூடிய செயல் தான். அடுத்து நீங்கள் என்ன சொன்னீங்க? பார்ன் கிறிஸ்டின். ஸோ நான் வந்து ஒரு பார்ன் கிறிஸ்டின், இந்த கிறிஸ்டியானிட்டி எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். அதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மதமும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கும். இவர் அதனுடைய விஷயங்களை வந்து புரிஞ்சு வளர்ந்துருக்கலாம். அவர் அப்படி சொன்னதில் தப்பு இல்லை. ஆனால் அடுத்தது என்ன சொல்கிறாரு, நிறைய பேர் தமிழ் படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் இது தெரியாது, கற்றுக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. இதை எப்படி அவர் சொல்லலான்னு எனக்கு புரியல. கிறிஸ்தவம் படிக்கிறவங்க அன்பு தெரியும், தமிழ் படித்தா அன்பு தெரியாதா?
அப்போ இவர் பேசுறதுக்கும் தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு ஈவேரா சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னொரு கேள்வி, இவர் பைபிள் முதல்ல எதில் படித்தார்? 30 வருஷமாக கல்வி நிறுவனம் நடத்துகிறீங்க, அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்காரர் தான் நீங்கள். உங்களை வேறு பார்ன் கிறிஸ்டியன் வேறு சொல்கிறீங்க. அப்போ பிறந்ததுலேருந்தே நீங்கள் கிறிஸ்டியன். பார்ன் கிறிஸ்டியன்லாம் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. பிறக்கும்போது குழந்தையாக தான் பிறப்பாங்க. என்ன கையில் நம்ம வந்து ஹிந்து சூலத்தோட பிறக்கிறது இல்லை, இல்லை வந்து கிறிஸ்டியன்றதுனால சிலுவையோடையும் பிறக்கிறது இல்லை, இல்லை முஸ்லீமுங்கிறதுனால குல்லாவோடையும் பிறக்கிறது கிடையாது. பிறக்கும்போது அழகான ஒரு குழந்தையாக நம்ம பிறக்கிறோம். அவங்களே ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவனை ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் தான். இன்னொன்று, நம்ம ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வீட்டில் பிறந்தா நம்ம ஹிந்து, கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வீட்டில் பிறந்தா நம்ம கிறிஸ்துவர்கள். அப்புறம் தீனா சொன்ன மாதிரி ஞானஸ்தானம் பண்ணாதான் நீங்கள் கிறிஸ்துவர்கள். பார்ன் கிறிஸ்டியனுங்கிறது ஒரு தவறான கூற்று. கிராமட்டிக்கலி அது தப்பு, ஹிஸ்டாரிக்கலியும் தப்பு, ஐடியாலஜியும் தப்பு, எல்லாமே தப்பு. ஸோ அது கிடையாது. இன்னொன்று, நீங்கள் எதில் படிச்சீங்க? பைபிள் தமிழில் தானே படிச்சிருக்கணும். அப்போ தமிழில் தானே உங்களுக்கு அந்த அன்பு சொல்லி தந்திருக்கு. திருக்குறள் சொல்லித்தராத அன்பா? திருவாசகம் வள்ளலார் சொல்லித்தராத அன்பா சார்? இந்து மதத்துல வள்ளலார் சொல்லித்தராத அன்பா தமிழ்? திருக்குறள்ல அன்புடைமைன்னு ஒரு அதிகாரமே வருது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அதாவது அன்புடையவர்கள் பொருளால மட்டும் பிறருக்கு உதவ மாட்டாங்களா, தன் உடலாலையும் பிறருக்கு உதவுவாங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள் எம்பத்தியை தான் வந்து சொல்லி தருது. அப்படி இருக்கும்போது தமிழ் சொல்லியே தராது, தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியாதுன்னு இவர் எப்படி சொல்றாரு? தமிழ் கம்பராமாயணத்துலலாம் அன்பு சொல்லித்தராத அன்பா? வள்ளல்கள்ல வந்து தன்னுடைய தொடையை அறிந்து கொடுத்த புறாவுக்காக அறிந்து கொடுத்தாரு, முல்லைக்காக தன்னுடைய தேரை கொடுத்தாரு. இதெல்லாம் படிக்காத, தமிழ் சொல்லிக் கொடுக்காத கொல்லாமை ராஜாக்கள் எவ்வளவு பண்பாக அன்பாக இருந்தாங்க. பாரி வள்ளல். சோ இப்படி மன்னர்களும் ராஜாக்களும் தொடர்ந்து சன்னியாசிகளும் நம்மளுடைய தமிழ் லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே வந்து அன்பை போதிக்கும் போது, தமிழ் போதிக்காத அன்பை கிறிஸ்டியானிட்டி போதிக்குது அப்படிங்கிறது என்னால. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்ல வந்து பைபிள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் இந்துக்கள் கொடுத்த அன்பால கொடுத்த கொடையா தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஆறுமுக நாவலர்னு மிகப்பெரிய சைவ சித்தாந்தவாதி, வேத குருகுல சைவ சித்தாந்த குருகுல நடத்தி தமிழையும் சமஸ்கிருதத்தையும் பரப்புனவர் இலங்கை முழுக்க. அவரு தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தமிழ்ல பைபிள் படிக்கணும், அப்பதான் பிரச்சாரம் பண்ண முடியும்னு கிறிஸ்தவ மிஷினரிகள் கேட்டபோது, நான் ஒரு ஹிந்து, நான் எப்படி உங்க மத பிரச்சாரத்துக்கு உதவ முடியும்னு கேட்கல. அவர் வந்து கண்டிப்பா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பைபிளை தமிழ்ல எழுதி கொடுத்ததே ஹிந்து தான். அப்ப அவர் வந்து அன்பு இல்லாத ஒருவரா இருந்திருந்தா அவர் எப்படி செஞ்சிருக்க முடியும்? தமிழ் படிச்சு தமிழனுடைய ஆன்மீகத்தை உணர்ந்ததுனால தான் அவரால் இதை செய்ய முடிஞ்சது. ஸோ பைபிள் தமிழ்ல இருக்குன்னாவே அதுக்கு இந்துக்களினுடைய தமிழர்களுடைய அன்புதான் காரணம். ஸோ இந்த கிறிஸ்துவ மதத்தை தமிழக அரசனுடைய ஒரு அதிகாரப்பூர்வ மதமாக, ஒரு ஸ்டேட் ரிலிஜனாக மாற்ற முயற்சிப்பது அப்படிங்கிறது தெரியல. ஆந்திரால வைஎஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி இதை தான் முயற்சி பண்ணார். அவருக்கு மக்கள் பயங்கர பாப்புலாரிட்டியில் இருந்தார். எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் பயங்கர பாப்புலாரிட்டியில் இருந்தார். என்ன ஆச்சு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ தமிழ்நாடுமே அதே ஒரு சிச்சுவேஷனில் தான் நோக்கி போயிட்டுருக்கு. விஜயனுடைய பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்கலாம், பட் மக்களுடைய கோபத்தையும், மக்களுடைய அமைதியான கோபம், திமுக ஆன்டி ஹிந்து விஷயம் பேசி 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 என்ன பேசினாலும் நம்ம ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த ஆன்டி ஹிந்து யுனைட்டி தான், ஹிந்து ஓட்டு வங்கியினுடைய இந்த கன்சால்டேஷன் தான் திமுகவை தோக்கடிச்சுது. ஸோ அதை வந்து விஜய் மறந்துடக்கூடாது, விஜயனுடைய கட்சியும் மறந்துடக்கூடாது. இல்லை, எல்லா தரப்பினர்கிட்டையும் வெறுப்பை சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போது தமிழ் ஆர்வலர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக கூட வேல்முருகன் அவரை பற்றி நமக்கு தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி முருகருடைய பாடலை வந்து விஜய்க்காக பாடி ஒட்டுமொத்த முருக பக்தர்களுடைய கோபத்துக்கு ஆளானார். அவருக்கு இப்போ ஒரு நல்ல பொசிஷன் வேறு கொடுத்துருக்குறாங்க. அறங்காவலர் குழு நியமனத்தில் ஒரு ப்ரொடியூசரோடு சேர்த்து இவரையும் சேர்த்து அந்த குழுவில் நியமிச்சிருக்கிறாங்க. அப்படி முருகரை இழிவுபடுத்தின ஒரு நபருக்கு இப்படி ஒரு பொசிஷன் கொடுத்ததுனால முருக பக்தர்களும் இந்த அரசாங்கத்துக்கு மேலே நல்ல கோபத்தில் இருக்காரு. சினிமா ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் ஒன்று ஒன்றா செட்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி போகும், எத்தனை நாள் தான் பிஆர் பிராண்டிங்கை வச்சுக்கிட்டோம், சோஷியல் மீடியா உங்களுடைய மாஃபியாவை வச்சுக்கிட்டோம், இல்லாட்டி வட இந்தியாவில் வந்து காசு கொடுத்து தல்பத், அடுத்த பிரைம் மினிஸ்டர் தல்பத் அப்படின்னு சொல்கிறதுனாலையும் எத்தனை நாள் இந்த வண்டி உருளும்னு தெரியாது. பின்னாடியே தனுஷ் வந்துக்கிட்டு இருக்காரு, எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து ஜென் ஆல்ஃபா எல்லாமே வந்து விஜய் பூமர்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த தனுஷ் தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மக்களினுடைய வைத்தறிச்சலை சம்பாதிக்காங்க. குறிப்பாக மரியா வில்சன் அவர்களுடைய அந்த ஆணவம், அது ஆணவம் தான் சொல்லணும். நீங்கள் அமைச்சர் தான் இருந்தாலும் எனக்கு வேறு வார்த்தையை நீங்கள் உங்களுடைய பாடி லாங்குவேஜுக்கும்
உங்களுடைய ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு சொல்கிறேன். நீங்கள் எப்படி இருந்தவர்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் சொல்கிறோம், அதை சட்டமன்றத்துக்குள்ளே காட்டாதீங்க. கொஞ்சம் பணிவாக இருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய செயல் விஜய்க்கு வந்து முக்கியமாக தமிழை இழிவுபடுத்த தயவுசெய்து தமிழை இழிவுபடுத்தாதீங்க. உங்கள் மத நம்பிக்கையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டிலலாம் விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அரசியல்வாதிகள் தமிழர்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, உங்களுடைய மதத்தெல்லாம் வீட்டில் விட்டுட்டு வாங்கன்னு. நீங்கள் உங்கள் மதத்தை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க, கழுத்தில் வச்சுக்கோங்க. என் உடம்புலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, எந்த மத அடையாளமும் கிடையாது. ஆனால் நான் ஒரு கடவுளையும் ஒரு மதத்தையும் நம்பக்கூடியவன் தான். நீங்கள் காட்டிக்கோங்க, கையில் மாட்டிக்கோங்க, எங்கே வேணால் மாட்டிக்கோங்க. ஆனால் இன்னொரு மதத்தை அவமானப்படுத்தாதீங்க, குறிப்பாக எங்கள் தாய் தமிழை அவமானப்படுத்தாதீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். ஸோ இது வந்து முடிஞ்சது. இன்னும் ஒரே ஒரு சின்ன 2 மேட்ரு மட்டும் நம்ம சொல்லிவிட்டு கடந்து போயிடலாம். ஏன்னா முக்கியமான விஷயம் நம்ம பேசிட்டோம். 2 விஷயம் குறிப்பாக மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி. கேரளாவில் சலாம் ஹுசைன் அப்படிங்கிற ஒருத்தரை போலீஸ் கைது செய்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் போதைப் பொருள் விற்பனை. நம்ம பார்த்தோம் கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தான் காலேஜில் ஒரு பையனை வந்து கொன்னிருக்காங்க, அடித்து கொன்னிருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. அவன் வந்து போதைப்பொருள் இந்த பகுதியில் விற்கிறாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்கணும், ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அவனுடைய ஐடென்டிட்டி வெளில போகாமல் பார்த்துருக்கணும். அவன் யார் என்ன, எப்படி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் எஸ்ஐஆர் லீக் ஆச்சோ அந்த மாதிரி அந்த பையனுடைய தகவல் லீக் ஆகி அந்த போதைப்பொருள் விற்கக்கூடிய மாஃபியா 20 பேர் சேர்ந்து அவனை அடிச்சே கொண்டிருக்காங்க. அப்பா அம்மா கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆட்சி தான் மாறிச்சே தவிர எந்த விதமான காட்சியும் மாறலை. லஞ்சம்லாம் வாங்குறதே இல்லை. பெசநகர் பீச்லலாம் லஞ்சம் வாங்குறது இல்லை. உருட்டு தாவேகா அரசனுடைய சோஷியல் மீடியா கைக்கூலிகள் உருட்டு. நாங்கள் பார்த்தோம் கோயம்புத்தூரில். நாங்கள் சாப்பிட போகும்போது என்னாச்சு, நீங்கள் சொல்லுங்கள் அந்த மேட்ரை. கோயம்புத்தூரில் எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் ரூமுக்கு வந்துட்டு இருக்கும்போது நைட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு 11:30 மணி இருக்கும். ஜிடி நாயுடு படத்துக்கு போயிட்டு நாங்கள் ரூம் போயிட்டுருக்குறோம். அப்போ கடை எதுவுமே இல்லை. ஒரு ரோட்டோர கடைகள் 2-3 இருந்தது லெஃப்ட் சைடில். நாங்கள் ஒரு கடையில் நின்னோம். ஒரு கூட்டமாக நிறையா நின்னதுனால சரி அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினோம். அப்போ நிப்பாட்டின சமயத்தில் அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் 2 பேர் வந்தாங்க. பைக்கில் வந்துட்டு நிப்பாட்டிட்டு ஹார்ன் அடிச்சுட்டு நீங்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க நிற்கும் போது லைட் ஆஃப் பண்ணல, கொஞ்சம் மூவ் பண்ண உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா எங்களுக்கு நாங்கள் அந்த கடையில் சாப்பிடல, திருப்பி வந்து இன்னொரு சின்ன கடையில் சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த கடையில் வந்து தோசை போட்டிருந்த அந்த அங்கே லைட் ஆஃப் பண்ணல. அங்கே லைட் ஆஃப் பண்ணல. அப்போ ஏன் நீங்கள் லைட் ஆஃப் பண்ணல, அங்கே மட்டும் லைட் ஆஃப் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இல்லை நாங்கள் கொஞ்சம் அதிகமாக போலீஸ் கொடுக்குற நாங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறோம், அவங்க கம்மியாக கொடுக்குறாங்க, அதனால் அவங்கள மிரட்டிட்டு போகிறாங்க, எங்களை மிரட்டுறது இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அங்கே ஒருத்தர் இது போட்டுட்ருக்காரு ஃப்ரைட் ரைஸ் இன்னொரு கடையில். அவனை போய் அந்த போலீஸ்காரன் மிரட்டுறான், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை இல்லாமல் பண்ணிவிடுவேன். ஸோ முதல்ல 10 மணி கடை க்ளோஸ் பண்ணணும், ஈக்குவலாக பண்ணணும். பிரியாணி கடை மட்டும் நடக்குது. பிரியாணி கடை எப்படி சார் நடக்குது? நைட்டு 3 மணிக்கு போனால் பிரியாணி கிடைக்குது, 2 மணிக்கு அவ்வளோ லைட்டெலாம் போட்டு கடை, இதாவது தள்ளு வண்டி, அது கடை எப்படி? ஏன் அங்கே போய் மூட சொல்ல மாட்டீங்க? ஏன் சாதாரண ரோட்டு கடையில் தோசையும் ஃப்ரைட் ரைஸும் போடுறவனை போய் கேட்குறீங்க கேள்வி? ஒன்று எல்லாரையும் ஈக்குவலாக மதிக்கணும், இல்லை பண்ணல. ஸோ ஊழல் லஞ்சம் வாங்குறது இதெல்லாம் சும்மா சோஷியல் மீடியாவில் பார்த்து நீங்களும் ஃபயர் விட்டுட்டு இருக்காதீங்க. இன்னும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. செங்கல்பட்டில் ஒரு மாவட்ட செயலாளர் வாங்கினாரு, கையங்களமாக மாட்டினதுனால பதவி போயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அவங்களோட ஒய்ஃபுக்கு அதே பதவியை கொடுத்துருக்குறாங்க. தாவேக்கால புருஷனுடைய பதவியை லஞ்சம் வாங்கினதா சொல்லி பிடுங்கி அது வந்து சோஷியல் மீடியாவில் கேரளாலெல்லாம் விஜய் சேட்டன் ஊழல் வாங்கின சேட்டன் வந்து வெளில அனுப்பிட்டார் கட்சியிலேருந்து. அங்கே மேலே ஹிந்தியில் அமாம் கே ரெயின்கோட் கே ஃபேமிலி தாவேகா தலைவர் தல்பத் வந்து மாவட்ட தலைவரை தூக்கியாச்சு. அது வரைக்கும் தான் இந்திக்காரனுக்கும் கேரளாக்காரனுக்கும் தெரியுது. அப்புறம் அவருடைய மனைவிக்கே அந்த பதவி போச்சுங்கிறத போய் சேர்றது கிடையாது. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, போதைப்பொருள் அந்த பையனுடைய இன்னும் போலீஸ் அதே சிச்சுவேஷனில் இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஆட்சி மாறி காட்சி மாறல. அந்த பையன் வந்து நீ கொல்லப்பட்டிருக்கான். இப்போ கேரளாவில் சலாம் ஹுசைன் ஒருத்தர் சிக்கியிருக்கார். அங்கே அந்த போதைப்பொருள் விற்பனையினுடைய ஒரு மைய புள்ளியா. இந்த சலாம் ஹுசைன் யார் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு கேரளா முதலமைச்சராக இருக்கக்கூடிய விடி சதீஷனுடைய சோஷியல் மீடியா மேனேஜர். அவருடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பூக்கி சிஎம் ஒரு சிரிப்பு ஒன்று சிரிப்பார் அவர். இந்த இதெல்லாம் ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு, க்யூட்டாக இருந்தது. அதெல்லாம் வந்து இந்த தம்பியோடைய கைவனை தான். அது மட்டும் இல்லாமல் இது அவருக்கு பார்ட் டைம் ஜாபாக இருந்திருக்கு. மெயின் டைம் ஜாபாக போதைப் பொருளை வித்துட்டு இருந்திருக்காரு. இப்போ சிக்கிட்டார். நம்ம திமுக ஒருத்தர் மாட்டினார்ல, நம்ம அமீரோடைய ஜாஃபர் சாதிக் அமீரோடைய நண்பர். ஸோ அப்படி சொன்னால் தான் மக்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி தம்பி மாட்டிக்கிட்டார். தம்பி எப்படி மாட்டிக்கினார்னா, அது உடனே பாத்தியா காங்கிரஸ் அரசாங்கத்தில் சிஎம் கூடவே இருக்கிறவன் தப்பு பண்ணாலுமே கைது பண்ணுறாங்க. கண்ணா விஷயம் அது கிடையாது. கேரளாவினுடைய ஹோம் மினிஸ்டர் ரமேஷ் சென்னித்தலை அவருக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை இருந்தது.
ஆனால் அவரை பைபாஸ் பண்ணி விடி சதீஷன் குறுக்கால இந்த கௌஷிக் வந்தான்னு வந்துட்டார். இப்போ விடி சதீஷன் காலியானாதான் ரமேஷ் சென்னித்தலாவுக்கு சிஎம் ஆக முடியும். அப்போது ரமேஷ் சென்னித்தலா என்ன பண்ணுறாரு, அவர் தான் இந்த ஆப்ரேஷன் தூஃபானுங்கிற பேரில் இந்த போதைப் பொருள் விஷயத்தில் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மேட்ரு சிக்கனோடனே யாரா அவர் நம்ம சிஎம்மோட ஆளுங்க, அது எப்படியாவது நம்ம ஏய் தூக்க அவனை தான் நீ முதல்ல தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. ஆனால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்கார்ல, இந்த செய்தி போட்ட எல்லா வீடியோவையும் தூக்கிடுறாங்க ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், எக்ஸில், எல்லாத்துலேயுமே. ஸோ அது ஒரு மேட்ரு வந்து கேரளாவில் நடந்திருக்கு. இன்னொன்று நம்ம அண்ணன் வைத்தறிச்சல் அண்ணன் பிரகாஷ் ராஜ் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கார், மோடி என் ஓட்டையே நீ தூக்கிட்டியா, எத்தனை பேர் இது தூக்குவேன்னு பார்ப்போம் அப்படின்னு. எல்லாருதெல்லாம் தூக்க மாட்டாங்க மிஸ்டர் பிரகாஷ் ராஜ், நீங்கள் 4 ஊரில் வச்சுருந்துருக்கீங்க போல இருக்குது, அதனால் உங்களை தூக்கிட்டாங்க. இன்னொன்று, உங்கள் ஓட்டர் ஐடியை தூக்கிட்டிங்கன்னா வீடியோ போட்டால் உனக்கு வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து இந்தாங்க சார் வீடியோ போட்டிங்களாமே, மோடி பார்த்தாரு வருத்தப்பட்டார், இந்தாங்க உங்கள் ஓட்டர் ஐடி பிடிச்சிக்கோங்கலாம் தரமாட்டாங்க. என்னுடைய ஓட்டர் ஐடியும் தூக்கிட்டாங்க. தூக்கினோடனே எஸ்ஐஆரில் தூக்குனாங்க. அப்போ என்ன மோடி வந்து மோடிக்கு ஓட்டு போடுறவனுடைய ஓட்டை தூக்கிட்டாருன்னு நான் சொல்ல முடியுமா? அது ஒரு ப்ராசஸ். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அதுக்கு பொறுப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிடையாது. ஏன்னா சர்வேக்கு போகிறவங்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அப்போ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ உங்கள் ஓட்டு போச்சுன்னா நீங்கள் உடனே போய் அந்த அதிகாரிகளை பார்த்து ரீஅப்பீல் பண்ணி ரிசார்ட் பண்ணிக்கலாம், உங்கள் பேர் திருப்பி அதில் வர மாதிரி. உட்காந்து வீடியோ போட்டதுனால உங்களுக்கு திருப்பி உங்கள் கைக்கெல்லாம் வந்து இன்னொன்று உங்களுக்கெல்லாம் ஒரு நினப்பு இருக்குது. இந்த சினிமா நடிகர்கள் பணக்காரங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் மோடிக்கு எதிராக ஆபாசமாக பேசினவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு, உங்களை மாதிரி என்ன மாதிரியோ ஒரு மிடில் கிளாஸோ இல்லை ஒரு லோவர் மிடில் கிளாஸோ இல்லை வந்து ஃபினான்ஷியலி பேக்வேர்டாக இருக்கக்கூடியவங்க பசங்கள்லாம் மோடியை திட்டல. அவங்களுக்கு அந்த அருமை புரியுது. பிரகாஷ் ராஜ் மாதிரி இருக்கக்கூடிய பணக்கார வீட்டு பசங்க, பிரகாஷ் ராஜ், ஸ்னோஹான்சி சின்ஹா, இந்த சத்ருகன் சின்ஹா பொண்ணு, அந்த பொண்ணு நடித்ததே 10 படம் தான். ஆனால் வீடு பார்த்தீங்கன்னா 100-120 கோடி ரூபா செலவில் வந்து வீடு கட்டியிருக்காங்க. அப்பங்காசு, வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க எல்லாருக்கும் தான் அந்த மோடியை பார்க்கும்போது ஒரு வைத்தறிச்சல் வருது. இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, நிறையா பணம் வச்சுருக்கோம், நாங்கள்லாம் வந்து அப்படியே எங்களெல்லாம் வந்து அப்படியே அரசாங்கம் தாங்கிக்கிட்டே போனோம், தூக்கி போட்டு மிதிச்சிருவோம், ஏழைகள்னாலையும் மிடில் கிளாஸ்னாலையும் தான் கண்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்கு, எங்கள் உழைப்பில் தான் நீ எல்லாம் பணக்காரனாக இருக்க, எங்கள் சைட்லேருந்து எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஃபினான்ஷியலி பேக்வேர்டு பொசிஷன்லேருந்து ஒருத்தர் பிரதமர் ஆனால் உனக்கு எரியுதோ? இல்லை, ஏன் எரியுது வருது? ஏன் எரியுதுன்னா பணக்காரங்களுக்கு தான் இப்போ டேக்ஸ் போடுறாங்க, டேக்ஸ் அவங்க கட்டி ஆகணும்னு இது பண்ணுறாங்க. வர டேக்ஸ் பணத்தில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணுறாங்க, அந்த கோவம் தான். அதான் இப்போது சினிமாக்காரங்களாம் முதல்ல நல்லா ஏமாற்றிட்டு இருந்தானுங்க. இப்போ இந்த சினிமாக்காரங்களுக்குலாம் டேக்ஸில் எதுவும் எவிக்ட் பண்ண முடியல. இந்த ஜிஎஸ்டி குறிப்பாக கொண்டு வந்ததுலேருந்து இன்கம் டேக்ஸ் ஸ்ட்ரிக்ட் எல்லா முதலாளிகளுக்கும் கோவம் ஆனால் வெளில காட்டிக்கிறது இல்லை. ஆனால் பிஜேபி முதலாளிகளுடைய கட்சியா, கோபுறதெல்லாம் பணக்காரன் தான் பிஜேபியை பார்த்து. பாருங்கள், நீட்டுக்கு எதிராக யார்? மெடிக்கல் மாஃபியா. நீட்டுக்கு எதிராக மெடிக்கல் மாஃபியா, ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கு பெரிய மெடிக்கல் மாஃபியா. அதுக்கு எதிராக பேசின நம்ம கூட பேசக்கூடிய ரமேஷ் சேதுராமனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பழைய ஒரு கேஸ் எடுத்துகிட்டு வந்து நீட்டுக்கு எதிராக பேசுகிறாரு, நீட்டுக்கு ஆதரவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி மெடிக்கல் மாஃபியாவுடைய பணம், அந்த சிண்டிகேட்டினுடைய பணம் தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த நீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாராலையுமே வந்து மெடிக்கல் சீட் அப்படின்றத பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 3 முறை அட்டம் செய்யலான்ற வாய்ப்பு கிடைக்குது. முன்னாடி எப்படி இருந்தது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வச்சுப்போம். 1199ன்னு எடுத்து அதில் கட் ஆஃப் வந்து இவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் ஒருத்தர் 2 பேருக்கு சீட்டு கிடைக்கும். இது எல்லாருக்குமே டொனேஷன், அதுவும் க்ரோர்ஸில் தான் போயிட்டு இருந்தது. ஒரு தடவை அவங்க வாய்ப்பு இழந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்களால வந்து மெடிசனை நினச்சி கூட பார்க்க முடியாது. +2 ஒரே வாட்டி தான் எழுத முடியும். அதுதான். அப்படி இருக்கும்போது அந்த சிஸ்டத்தை திரும்பி கொண்டு வாங்க, அதுதான் நியாயமான சிஸ்டம்னு சொல்லி இவங்க மக்களை எப்படி நம்ப வைக்கிறாங்க? மக்கள் நம்புறது தான் முட்டாளுங்கிறேன். யார் எதிராக இந்த அரசுக்கு எதிராக பேசுகிறாங்கன்ற புரிதல் நமக்கு வரணும். பணக்காரங்களும், கொழுத்த பணக்காரங்களும், சினிமாக்காரங்களும் டேக்ஸை ஒழுங்காக கட்ட சொல்கிறதுனால அவங்களுக்கு இந்த மோடி அரசு மேலே பயங்கர கோபம். இவங்கெல்லாம் ஏதோ சினிமாக்காரங்க ஃபேமஸாக இருக்காங்க அப்படி இப்படிங்கிறதுனால இவங்க சொல்கிறத நம்பிட்டு இன்றைக்கி சில இளைஞர்களும் மோடியினுடைய இறந்து போன அம்மாவையும் மோடியும் திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ 2027 இன்னும் மோசமாக தான் இருக்கும். இன்கம் டேக்ஸில் ஆண்டுக்கு 12 லட்சம் வருமானம் வரைக்கும் டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருக்கு. நடுத்தர மக்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி, 5 மடங்கு அதிகம் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லாபை விட. அதுக்கு பதிலாக இவங்க வந்து அந்த பணக்காரர்களுக்கு தான் ஸ்லாப் டேக்ஸ் போடுறாங்க. ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பணக்காரங்க கிட்டேருந்து பணம் வாங்கி இந்தியாவினுடைய 3% இருந்த நம்மளுடைய பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்றைக்கி 96% ஆக்கி கொடுத்துருக்காங்க. டேப் வாட்டர் 13%லேருந்து 66% ஆக்கியிருக்கோம். எலக்ட்ரிசிட்டி
92% நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீ வந்தே பாரத் நாடு முழுக்க ஓடுது. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், குஜராத்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் வந்தே பாரத் ட்ரெயின் ரயில்வே நெட்வொர்க் போகுது. ஏழைகளுக்காகவே இது கிட்டத்தட்ட இதே ஃபெசிலிட்டியோட. ஸோ இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறதுனா பணக்காரங்களுக்கு டேக்ஸ் பண்ணி ஏழைகளுக்கு அதனுடைய பெனிஃபிட் தராங்க. அப்போ மோடி மேல கோவம் யாருக்கு வருதுன்னா பணக்காரங்களுக்கு வருது. அதனுடைய எதிரொலி தான் ஜந்தர் மந்தர்ல பணக்கார வீட்டு பசங்க வந்து மோடிக்கு எதிராக பேசுறாங்க. அபிஜித் தீப்கே யாரு? பணக்கார வீட்டு பையன். சௌரவ் தாஸ் யாரு? பணக்கார வீட்டு பையன். அமெரிக்கா உங்களுக்கு எனக்கெல்லாம் கனவு. நம்ம வந்து கூகுள் மேப்ல பார்த்தா உண்டு எப்போ போவோம் நம்ம அமெரிக்கா. நான் அடிக்கடி பார்த்துட்டு இவங்கெல்லாம் அமெரிக்கா போயிட்டு வராங்க. அந்த அசுதோஷ் ரங்கா இந்த தீப்கேவே இந்த ப்ரொடெஸ்ட்டுக்காக தான் இந்தியா வந்துட்டு போறாரு, லீவ்ல வந்துட்டு போற மாதிரி. லீவ்ல வந்துட்டு போற மாதிரி. சோ இவங்கெல்லாம் பணக்கார வீட்டு பசங்க. இவங்களுக்கு என்னன்னா த்ரூ ராத்தே ஜெர்மன்ல இருக்கான். உங்களால என்னால ஜெர்மன் போக முடியுமா? நம்ம புரிஞ்சுக்கணும். பேலஸ்ல கல்யாணம் பண்றாங்க, யூரோப்பியன் பேலஸ்ல. ஸோ நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பணக்காரங்களுக்கு மோடியை பார்த்தா பிடிக்கல, ஏழைகளுக்கும் மிடில் கிளாஸுக்கும் பிடிச்சிருக்கு. இப்போ ஏழைகள் மிடில் கிளாஸினுடைய உங்க அப்பா அம்மா உங்களுக்கு கோவம் வருது இல்லை? எங்கள் அப்பா அம்மா மோடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஏழ்மையை பார்த்து வந்திருக்காங்க. உங்களுக்கு ஏழ்மையும் பசியும் தெரியாத மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு உதவினது கடந்த 10 ஆண்டுல, இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இருந்த சில நல்ல அமைச்சர்களும் பிரதமர்களும் நம்ம சொல்லிக்கலாம். இவங்க எல்லாரோடைய உழைப்பும் இதில் இருக்குது. இப்போ இந்தியா இன்னைக்கு மாறும்போது அது நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்தியாவில் இருக்கிற பணக்காரங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ மோடிக்கு எதிரான இந்த வார் அப்படிங்கிறது பணக்கார வர்சஸ் ஏழையும் மிடில் கிளாஸும் தான். அப்போ ஏழையும் மிடில் கிளாஸும் யார் பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். மறக்காமல் TJ360யும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கும் தாங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய உண்மைகளை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொல்ல முடியும். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு TJ360 சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.